இந்த நாள் இனிதாகட்டும். அனைவரும் நலமா? இன்னைக்கு சூப்பர் கதை சொல்ல போறேன். என்ன டாபிக் தெரியுமா? குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட மாம்பழம் கதை தான். கேட்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு அழகான காட்டுல ஒரு குரங்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அன்னைக்குன்னு பார்த்தா அதுக்கு செம்ம பசிப்பா. பக்கத்துல தேடி பார்த்தா எந்த பழங்களும் கிடைக்கல. அதனால தூரமா டிராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு பெரிய அழகான மரத்தை பார்த்துச்சான். அதுல நிறைய மாம்பழம் இருந்துச்சாம். சும்மா இருக்குமா குரங்கு? ஓடி போய் ஒரு மாம்பழத்தை பறிச்சு, ஆஹா, என்ன வாசனை, என்ன வாசனை, சரி கடிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடிச்சு பார்த்தா, பப்பா, என்ன சுவைன்னு சொல்லிட்டு அது இஷ்டத்துக்கு பசி தீர்ற வரைக்கும் நிறைய மாம்பழத்தை சாப்பிட்டுச்சான். மாம்பழத்தை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அங்க இருந்து கொஞ்சம் மாம்பழத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சான். அன்னைக்கு நைட்டும் சாப்பிட்டுடுச்சான். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு மாம்பழம் இல்லையே. திருப்பி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணுமா அந்த மாம்பழத்துக்காகன்னு யோசிச்ச அந்த குரங்குக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். சரி சரி, இந்த மாம்பழத்தோட கொட்டைய நிலத்துல புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சுதான். டெய்லி காலையில போயிட்டு செடி முளைச்சுதா முளைச்சுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்துட்டு வருமா. பார்த்துட்டு வந்தா பரவாயில்ல, தண்ணி ஊத்துனா கூட பரவாயில்ல, ஆனா நிலத்துல மறுபடியும் குழிய தோண்டி அந்த கொட்டையை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்துச்சான். இப்படி பண்ணா எப்படிங்க செடி முளைக்கும்? குரங்குக்கு அறிவு இருக்குங்க, அதுக்கேத்த மாதிரி நல்லா உழைக்கவும் செய்யுது. ஆனா பொறுமை இல்லையே. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பொறுமை வேணுங்க. பொறுமை இல்லைன்னா இப்படிதான், செடியும் முளைக்காது, மரமும் வராது, மாம்பழமும் சாப்பிட முடியாது. என்னங்க, புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? சந்தோஷமா இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க. நான் போய் மாம்பழம் சாப்பிட போறேன்ப்பா. விடை பெறுகிறேன் நான்.